வணக்கம். வெல்கம் டு யோகா தந்திராஸ். மனிதர்கள் பொதுவாக இரண்டு விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. ஒன்று செக்ஸ், இன்னொன்று மரணம். ஆனால் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளோ விவரமானவங்கன்னு. மன மேடையில் பேசுவாங்க. இல்லறம் செழிக்கட்டும், இல்லறம் நல்லறமாகட்டும், இல்லற தர்மம் ரெண்டு பேரும் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருப்பாங்க ஐயா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே இல்லறத்தில் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் என்பது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறது, அவங்களோட சந்ததியை உருவாக்குறது, முன்னோர்களுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, பணம் ஈட்டுவது, ஈட்டிய பணத்தில் கொஞ்சம் ஏழை எளியோருக்கு செலவழிக்கிறது. இதெல்லாம் இல்லறத்தில் வந்துடும். தனித்தனியாக பார்த்தோமே ஆனால் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இந்த மூணு சேர்ந்தது தான் இல்லறம். இதில் பார்த்திங்கன்னா இல்லறம் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாமே வந்துடும். காமம், பணம் ஈட்டுதல், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது எல்லாமே. இல்லற தர்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பணம் சம்பாரித்து ஏழை எளியோருக்கு கொடுக்கறது, இதுதான் இல்லற தர்மம் அப்படிம்பாங்க. அது அப்படி அல்ல. கணவன் மனைவிக்கு அவனோட உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கறது, இல்லை மனைவிக்கு கணவன் அவளோட உணர்வு அறிந்து செயல்படுவது, இதுதான் இல்லற தர்மம். இந்த இல்லற தர்மம் செலுத்தால் தான் குடும்பமானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. அது போக விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, செக்ஸ் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் மனம் இரண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் ஈடுபட முடியும். அப்போ ஒரு ஆரோக்கியமான மனிதர், ஆரோக்கியமான மனம் கொண்டவர், ஆரோக்கியமான உடல் கொண்டவங்க தான் நல்ல முறையில் ஈடுபட முடியும். அடுத்த விஷயம், ஏன் மனசு அதில் இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது செக்ஸ் வச்சுக்கிட்டது பிறகு பார்த்திங்கன்னா உச்சநிலை அடைவாங்க. அந்த உச்சநிலையின் போது இரண்டு பேருக்கும் மனமற்ற மனம் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டாகும். அந்த நிலை ஒரு தியான நிலை. அந்த நிலைக்காக தான் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அதன் மீது பற்றோடு இருக்கிறோம். அதனால் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம வரவேற்போம். நன்றி, வணக்கம்.